இப்போ நம்ம விளையாட போகிறது ஸ்கூல் எஸ்கேப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் எகுறா எகுறா பார்த்துக்கலாம். டேய் விடுங்கடா, நான் பாவுண்டா, என்னை பார்த்து பாவமாக தெரியலடா. டேய் நான் அழுந்துருவேன்டா, விடுங்கடா, என்ன நான் பாவுண்டா. டேய் இப்போ போடா, எகுறா பார்த்துக்கலாம். அப்பா என்ன திறக்க சொல்லுது, திறந்துட்டேன். ஏய் கேட்டு திறக்குது. என்ன அங்கே ஏறம் இருக்கா, அங்கே போகணுமா? அது சாக்லேட்டு. ஐயோ நேரில் சாப்பிட முடியலையே, சரி அப்புறமேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவா, வந்ததுலேருந்து ஒரு தாட்டி கூட சாவாமல் இருக்கும். நல்லா இப்போ தாண்டா சொல்லி வாய மூடினேன், அதுக்குள்ளே அவுட் பண்ணிட்டீங்களேடா. இப்போ வாடாடி, இப்போ நான் உஷாராயிட்டேன்டா. முடிஞ்சா கீழே தள்ளி விட்றா, பார்த்துக்கலாம்டா. அவ்வளோதான். இன்னும் ஒரு ஜம்ப். இங்கே ஜம்ப் பண்ணுமா, இதெல்லாம் சப்ப. ஏய் என்னடா போட்டு தள்ளிட்டீங்க. அப்படியே அவ்வளோதான். அவ்வளோதான். இன்னும் ஒன்று சப்புன்னு சொல்லியிருக்கக்கூடாதோ. பஸ் நீங்கள் சூப்பர், பஸ் சூப்பர். நல்லா பிளேயர், ஒத்துக்கிறேன். அவ்வளோதான், எக்ரியாச்சு. இஷ்டம். சரி கைஸ், இப்போ நான் அங்கே போயிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ எப்படியோ தட்டு மாதிரி அங்கே வந்துட்டேன். அந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டேன். இப்போ இங்கே எகுறது தான். இன்னொரு எகுரு. ஹாய் பாஸ், எப்படி இருக்க? காலமே நம்ம பேசணும்னு மேலே போயிட்டான். ஏய் எப்படி இருக்க? ஹாப்பி டைகர். நீங்கள் டைகராடா, புலியாடா நீங்கள்? சரி போ. ஐயோ சாக்லேட் பிடிக்கலாமா, போயிருக்கலாமா? ஹாய் பாஸ், எங்கே இருக்கீங்க? எனக்கு வெயிட் பண்ணுறா. நல்ல நண்பன் உங்கடா கீழே போயிட்டியாடா? திரும்பி வந்துட்டான். என்னையும் அப்படியே கூட்டியே போடா. அவ்வளோதான்டா. நான் ஏறுறேன் பாடுறா, உனக்கு தான் ஏற தரல. என்னை பார்த்து அண்ணனை பார்த்து கற்றுக்கோட. அண்ணனை பார்த்து கற்றுக்கிறது தான். இவனே ஒரு டோமராக இருப்பான் போல. என்னையும் வளர்த்துட்டுனா இப்போ பண்ணுறா பார்க்கலாம். இப்போ ஏறுறேன்டா, பாடுறா. அவளாம் போயிட்டான். ஏய் ஓவராக கடுப்பேற்றுறீங்கடா, பிச்சு போடுவேன், பிச்சு. யார தெரில, யாரை பார்த்து யாரில் தெரிலண்ணே. எப்படி அந்த பார்த்தியா? இப்படி வருவியா? ஈஸியாக வருவான்டா. உன்னை சாவடிக்க நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அவனை விட்டு. ஏய் ஃபஸ்ட்டு அதை போய் எடுத்துடுவாடா, பார்த்துக்கலாம். அப்பா எகிரிட்டான். கோயில பூடிச்சி கூண்டியில் அடைச்சி கூவ சொல்லி ஈர உலகம். மயில பூடிச்சி மண்டையில் அடிச்சு சாவ சொல்லி ஈர உலகம். சரி தப்பா பாட்டலாம். எகிரி போவோம், நாங்கள் எகிரி போவோம். சாரி சும்மா பண்ணேன். என்ன பண்ண, அழுத்தணுமா? அழுத்திட்டேன். அழுத்தனோட ஒர்க் ஆகல. அழுத்திட்டா. எங்கே ஓடுறான்? அழுத்தினா இப்படி வருமா? எப்படி தாங்க போகிறான்? அவனுக்கு வேறு கம்ப்யூட்டர் இல்லை, அப்படிதான் காட்டும் போல். சரி இப்போ நான் பண்ணுறது தான். மார்க்கெட்லாம் வேணாம்டா, இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. ஏறா. இப்போ நான் மேலே பார்ப்பறேன். போடா. அழுத்திட்டு வரணுமோ? சரி போயிட்டு வருவோம். லிஃப்ட்டு வரத்துக்குள்ளே எடுத்துடாதீங்க, டக்குனு வாடா போகலாம். நல்ல வேலை எடுத்தீங்க, அவ்வளோதான்டா. கலர் ஆகிட்டுது. ஆனாயிடுச்சு. போடா மேலே போடா. அவ்வளோதான்டா, எப்படியோ மேலே வந்துட்டோம்டா. இன்னும் கொஞ்சம். அப்பா எப்படியோ செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இவ்வளோ தூரம்டா, என்னடா பண்ணுறது? என்ன துணியெல்லாம் போட்டுக்கலாம். நான் வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்துட்டணும். ஃபைண்டு கிளாத்ஸா? ஃபை பண்ணணும் கிளாத்ஸ்.
அந்த கிளாத்ஸ் இந்த கிளாத்து தான். கிளாத்துனா இதாக இருக்குமோ? ஒன்று போட்டேன். அங்கே வா ஒருத்தன் பக்காய் அங்கேயே நின்றுட்டான். அப்பா ஏகே அப்படி டிஷர்ட் நண்பா. எங்கடா வேண்டே? இங்கே தான்டா இந்த போயிட்டானா? இங்கே தான் இருக்கான். ஹாப்பி டைகரே இருடா, உன்னை பார்த்துக்கிறேன். ஹாப்பி டைகர். இவன்லாம் பேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டானே. நான் எடுக்கலாம்னு பார்த்தேன்டா. அது அவனுக்கு வேறு கம்ப்யூட்டரா? இதை மறந்து போயிடுறேன். பேண்ட்டு தொட்ட நீ கெட்ட, அவ்வளோதான். எப்படி அந்த பலூனில் போட்டு பார்த்துக்கலாம். போடுற 3, இன்னும் 2 தான். கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாவம் போலையா யாரா அவன் எகிரி போயிட்டுருக்கான். ஹாப்பி டைகராக இருப்போனும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே என்ன ப்ளூ கலர் தெரியுது. ஐயா பேண்ட்டு. அப்பா கிடச்சிச்சு. இப்போ அடுத்த இடம் இங்கே தான். 4 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்றே கண்ணே தான். எடுத்துட்டோம்னா போயிட்டே இருக்கலாம். இன்னும் வாஷிங் மிஷினில் ஒன்றும் கூட இல்லை. போயிட்டான்டா. டைகரே இருடா வரேன். நீ போயிட்டியா? இருடா 5 நிமிஷத்தில் வரேன்டா. உன்னை தாண்டல என் பேரை மாற்றிக்கிறேன்டா. இங்கே இருக்கணுமா? அப்பா திறந்துட்டோம். செக் பாயிண்ட்டை பிடிக்கணும். அப்பா பிடிச்சிட்டேன். இந்த இடத்து ஏறி எங்கேயோ கூப்பிட்டு போங்கடா. வளைவு சொந்துன்னு சுற்றில என் மண்டையை உடைக்கிற. என் மண்டையை உடைச்சிக்கிட்டா? இந்த சைடு போங்க. என்ன இந்த சைடு வழி போயிட்டோம் பார். நான் யார் யாரா அவன்? பூசணிக்கா என்னடா? யாரா இவன்? நம்மளை பிடிச்சி தான் வரானும். உண்மையே மூஞ்சி பார்க்கவே பயமாக இருக்கு. இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகலாங்க. என்னை பார்த்தா இப்படி இருக்கு. ஆளாளுக்கு பிடிக்க வரீங்க. என்ன செவத்துக்குள்ளா பூந்து வர? என்னடா கேக்கு பண்ணிட்டியா? தான் கேம் முடித்துக்கிறோம் பாதுவா. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகணுங்க. அங்கே என்னமோ இது கீ கேட்குது. அந்த கீயை இப்போ தேடணும். சொட்டை அங்கே போகிறான். சொட்டை இங்கே வாடா. இங்கே தான் இருக்கேன். போயிட்டோம். ஐயோம்மா நல்லா இருக்கே. ஐயோ எப்படி வர? கீ எடுத்துடுறா. அவ்வளோதான்டா. சாக்லேட். இப்போ சாக்லேட்டு முக்கியம் பண்ணு. நம்ம சுற்றிட்டு போகலாம். இல்லைனா மாட்டிடுவேன். சுற்றிட்டு போனால் தான் கரெக்டாகும். எங்கே ஆளை காணும்? மறைஞ்சிட்டானோ? அங்கே இருக்கானோ? ஃபஸ்ட்டு பேண்ட்டை நல்லா தூக்கி போடுறா. ஃபஸ்ட்டு உடம்பு குறைக்கணும். நீங்கள் உடம்பு குறைக்காம அப்பா மரத்துக்குள்ளே அப்படியே சிஸ்டே போகணுமே. சாக்லேட் முக்கியம். டக்குன்னு வந்துட்டான். அவ்வளோதான்டா. நான் அங்கே தப்பிச்சுட்டேன். இது வரைக்கும் 2 to 3 உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு ஒழுங்காக தானடா இருக்கேன். பாத்ரூமாக திறந்துட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணும்? கையில் மம்ட்டியை ஊற்றுறேன். தோணுமா? தோண்டு. யாரா அவன்? முள்ளங்கிய மண்டையில் போயிச்சிருக்கான். சொல்லுப்பா என்னதுடா இது? வாழ்வா இதில் போடணுமா? என்ன போட சொல்லு? வாழ்வு. இந்த காற்று வரத்துக்கு. முள்ள மன்றி எங்கடா போனேன்? ஐயா நம்மள முள்ள மன்றியில் சொருவிட்டான்ப்பா. சாரிப்பா தெரியாமல். இப்போ எகிரி போயிட்டோம். நம்ம பேர் என்ன? ஏசு. என்னோட ஏசு ஏன்ட்டா? அதான் அவன் காலையில் ஷூ இருக்கிறதுனால அப்படி போட்டானுங்களோ. சாரி மொக்க ஜோக்குதுன்னு நினச்சிடாதீங்க. மொக்க ஜோக்கு. அப்படியே இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் என்னது இது? என்ன வாழ் மாதிரி இருக்கா? அதான் அப்பயே போட்டேங்க. அம்மா நெருப்பு. முள்ள மன்றி எழுதா வரேன். என்னடா இப்படி போயிட்டேன்? இப்போ எங்கே என்ன பண்ண தொட சொல்லுது? போட்டேன். யூனிட் வால்வ். கீழே பார்த்தேன். அந்த வால்வா? வால்வு கிடச்சிச்சுடா. நவுறா முள்ளமன்றி. நான் போட்டுட்டு போகிறேன். என்னடா இன்னும் 2
வேணுமா? எங்கடா போகிறது 2 ஆளுக்கு? ஹாய் பாஸ், எப்படி இருக்கீங்க? அவங்க கையில் என்னமோ இருக்குது. பஸ் வாழை தந்தீங்கன்னா தம்பி இதுக்கெல்லாம் நிறைய வேணாம் போடா. நீ ஒரு ஆள் அவன் பேச்சு கேட்கணுமா? எங்கடா மூலையில் போய் செருவிட கீழே விழுந்துடாதரா. சொன்னாலும் அவன் கீழே விழுவான். இப்போ 2வது தோல் 3வது தோல் எங்கே? ஏனிலாம் போகுது. ஏனி மேலே போவோம். மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பார்த்து 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 அவ்வளோதான்டா. பார்த்துறான் கொஞ்சம் கீழே விழுந்துட்ட நம்ம கதை முடிஞ்சிடும். அவ்வளோதான்டா. வாழ்வு எங்கே இருக்கா? டிண்டாண்டா டிண்டாண்டா டுண்டா டுண்டா டிண்டாடா டுண்டாடா டுண்டா எல்லாம் பிளான் போட்டு தான் பண்ணிடுவானுங்கப்பா. அங்கே மேலே ஏறி பைப்பில் ஏறி போயிடுவோன்னா அங்கே பாய்சன் ஃபேனு. நல்லா பிளான் போட்டுருக்கேன். இப்போ என்னடா பண்ணோம்? கீழே போயிட்டேன். இது மேலே போவோம். ஐத்தத்தா என் பேச்சு கேட்காம போயிட்டில்ல? ஆமாம் தான் போயிட்டு வரேன். ஏய் நான் தாத்தா இல்லைடா, அண்ணன்டா. என்னமோன்னு ஏங்க மூலையில் உட்காந்துருக்கீங்க? என் கூட வாங்க போய் ஊர் சுற்றிட்டு வரலாம். நெருப்பு நின்றுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? வழியே இல்லைடா. நான் சொன்னேன்ல வழி வர்றது. இங்கே தாண்டா இருக்கு. ஏன்டா நீ சிரிக்கிற? கம்முனுடா, பயமாக இருக்கு. நான் பொல்லாதவன். இந்த கெட்டப்பை பார்க்க எந்த மாதிரி இருக்குது தெரியுமா? ஒரு படத்தில் எம்ஜிஆர் கூட போட்டிருப்பார்ல, அவர் ரெட்டு போட்டிருப்பாரு, இங்கே ஒயிட்டு போட்டிருக்காங்க. கீழே தள்ளி விட்டா. உன்னால் போக முடியாது ப்ரோ. அவன் போயிட்டு வந்துட்டோம். நீ அங்கேயே உக்காரு. மூஞ்ச பாரு. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான்டா. இன்னும் ஒன்றே ஒன்று தாண்டிட்டா. இன்னும் கொஞ்சமா அவ்வளோதான்டா. அடுத்த செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. கீழே போயாச்சு. எகிரியாச்சு, தொகுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன தான் பண்ணணும் டக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த சைடு வந்துட்டோம். பால் எடுத்துக்கணுமா? என்னடா பண்ணணும் டக்குன்னு சொல்லுங்கடா. இன்னொரு கேமராவே ஒழுங்கா தரலடா. இந்த பாலை எங்கடா எடுத்துகிட்டு போகணும்? எடுத்துட்டேன். எங்கே போடணுமா? என்னாச்சும் பண்ணணுமா? கீழே ஒரு வழி இருக்குது. நான் கூட எகிரி தான் போகணுமான்னு நினச்சேன். கீழே போயிடலாம் போல். பார்த்து அங்கே போடணுமா? அது ரெட்டு தெரியுதுங்க. ரெட்டில் பாலை போடணும். ரெட்டில் பால் போட்டால் தான் இந்த கேட்டு, இந்த சைடு இருக்க கேட் ஓப்பன் ஆகும். கூட மேலே போடுற. சரி அம்மா நல்லா இருக்கே. இது திரும்ப வந்தால் விளாட்லாம். இங்கே நிற்க வேணாம், அது வராது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும் போல். கீழே விழுந்துடாது சொல்லி வாயமுள்ள கீழே விழு வச்சிட்டான். ஐயா இந்த பால் எடுத்துகிட்டு போய்ட்டு போடுறது தான். இப்போ நான் யாரு இப்போ எகிரி பாரு. ஒழுங்கா கேமரா கரெக்டாக பண்ணுங்கடா. என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு? என்னடா ஆச்சு? இங்கேயே விழுந்துட்டணும். சரி இப்போ நம்ம என்ன முடியுதோ எகுரு பேசாமல் அந்த பலூன் எடுத்துகிட்டு அந்த சைடு போயிடலாமா? அதுதான் நல்ல வழி. அந்த பலூன் எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான்.